18 தர்பார். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்தே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். அதாவதுங்க, எந்த ஒரு சூழல்லையும் காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வேற ஒரு மாதிரி அது போய் மர்டரில் போய் முடிகிற அளவுக்கு நம்ம சொசைட்டி மாறி போயிருக்கு. ஏன் மாறி போயிருக்கு, என்ன மாறி போயிருக்குன்னு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அரசியலில் இங்கே பாருங்க, நாங்கள் தான் வலுவான கூட்டணி, நீங்கள்லாம் வலுவில்லாத கூட்டணி, நீங்கள் அவருக்கு அடிமையாக இருக்கியே இவருக்கு அடிமையாக இருக்கேன்னு மாற்றி மாற்றி கதை ஓட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, எல்லா கதையும் ஒட்டுமொத்தமாக உள்ள வச்சு நேர நிகழ்ச்சிக்குள்ளே போமா. கணவன் விட்டு சென்ற விஷயத்தை மனைவி தொடர்றதுங்கிறது எல்லாருக்கும் வாய்ச்சிறார். அந்த வகையில் சமீபத்தில் மறைந்த பவார் இருக்கார் இல்லையா, அஜித் பவார், அவருடைய மனைவி இப்போ பதவி ஏற்றிருக்கிறாங்க. அவர் விட்டு சென்ற பணிகளை அப்படியே நான் தொடர்வேன், விடமாட்டேன், மக்களுக்கு நன்மை செய்வேன் அப்படின்னு பதவி ஏற்றிருக்காங்க. வாங்க அந்த விஷயத்தை பார்ப்போம். मी सुनेत्रा अजित पवार गांभीर्यपूर्वक प्रतिज्ञा करते की कायद्याद्वारे स्थापित झाले आहे अशा भारताच्या संविधानाबद्दल मी खरी श्रद्धा व निष्ठा बाळगेन. அப்படியே நேராக கவுண்டருக்குள்ளே போகிறான். கவுண்டரை நம்ம சிஎம் ஐயா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. திமுக என்னென்னலாம் செஞ்சு சாதனை பண்ணி வச்சுருக்குதோ அதையே அவங்களுடைய வாக்குறுதியை எடுத்து அதிமுக காப்பி அடித்து கொடுக்காங்க. உங்களுக்கு ஏன் இந்த வேலை? நீங்களா யோசித்து பண்ண வேண்டியாரு. அப்புறம் திமுக எதுவும் செய்யலைன்னு வேற சொல்கிறீங்க. என்ன மிஸ்டர் பழனிசாமி அப்படின்னு அவரை கேட்காரு. தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஆட்சிக்கு வர போறது இல்லை, அது வேறு விஷயம். அப்புறம் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்ன எந்த வாக்குறுதியும் தன்னுடைய ஆட்சி காலத்துல அவர் நிறைவேற்றல. அதிமுக ஆட்சியோ பழனிசாமி அவர்களோ எப்பவுமே சொன்னதை செய்ய மாட்டாங்கன்னு மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா திமுக சொன்னதைத்தான் செய்யும், செய்வதைத்தான் சொல்லும் மக்களுக்கு தெரியும். எங்க சாதனையை நீங்களே அங்கீகரிக்க, அப்புறம் நீங்களே குறை சொல்லிக்கிட்டு ஒண்ணும் இல்லவங்க, உங்களை ஒண்ணும் புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு டவுட் போடுதாரு முதலமைச்சர். 2 நாட்களுக்கு முன்ன ஒன்றிய அரசுடைய பொருளாதார அறிக்கை வெளியாகி இருக்கு. ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டுக்கு முன்னதான் இந்த அறிக்கை வந்திருக்கு. அதிலேயே தமிழ்நாட்டை மனம் திறந்து பாராட்டி இருக்காங்க. புதிதாக தொழில் தொடங்குறத ஊக்குவிக்கும் நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேம்படுத்தி இருப்பதா ஒன்றிய அரசு பாராட்டி இருக்கு. இந்த அறிக்கையை மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மாண்புமிகு ஆளுநர்களும் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். படிக்காம எந்த நிகழ்ச்சிக்கும் போயிடாதீங்க. நீங்க கொடுக்கிற அறிக்கை தான் அது, உங்க ஒன்றிய அரசு தந்திருக்கக்கூடிய அறிக்கை. அப்படியே நம்ம செங்கோட்டை அண்ணாச்சி ஒரு விஷயத்தை கேட்டிருந்தார். நீங்க விஜய போலன்னு சொல்றீங்களே, நீங்க ஓடிலா தூத்துக்குடிக்குன்னு கேட்டார்லாம். அதுக்கு ராஜேந்திர பாலாஜி அண்ணாச்சி பதில் சொல்றாங்க. அங்கே நடந்த ஒரு போராட்டம், அங்கே நடந்த போராட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அரசு அலுவலகம் காப்பதற்காக காவல்துறை அப்போது இருந்த காவல்துறை எடுத்த முடிவு. ஆனால் இங்கே அப்பாவி பொதுமக்கள், அப்பாவி எதையும் அறியாத பொதுமக்கள் விஜயை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதற்கும் இதற்கும் முடிச்சு போடுவது என்பது அது நகைப்புக்குரியது. யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஐயா, நாங்க யாரோட விளையாடணுங்கிறத நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி தாவேகாவுக்கு திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லுதாவளேன்னு ராஜேந்திர பாலாஜி கேட்டா கிடையாது, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு அவர் சொல்லுதாரு. அப்படியே சொல்லிக்கிட்டு பூனை கண்ணை கட்டிக்கிட்டு உலகமே 2 சொன்னவனுக்கு கதை சொல்ல, அது மாதிரி தான் அந்த மாதிரி கதையில தான் இப்போ தாவேக்கா இருக்கு. கருத்து கணிப்பு மட்டும் கிடையாது, ஊருக்குள்ளே போய் விசாரித்தாலும் தெரியும். உங்களுடைய மண்டபாலம் தண்டவாளம் எல்லாம் தேர்தலுக்கு பின்னாடி தெரிஞ்சு போகும். யாருக்கு போட்டி, யார் ஜெயிக்க போகிறா, யார் ஆள போகிறாங்க, யார் கீழே விழ போகிறா, குப்புற விழ போகிறாங்கலாம் தேர்தல் முடிவு காட்டிடும். அதிமுக தான் ஜெயிக்கும், அதிமுக தான் பலம் பொருந்திய கட்சி,
எடப்பாடியார் தான் பலம் பொருந்திய தலைவர். அப்படியே தைலாபுரத்து ஐயாட்ட போய், ஐயா எலெக்ஷன் இந்தான்னு நெருங்கி வந்துகிட்டே இருக்கு, உங்க கூட்டணி மூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்கு, என்ன விஷயம், ஏதாவது தகவல் இருந்தா போடுங்க, அப்படியே செய்தியா போடுவோம்ல அப்படின்னு கேட்டான். பதில் சொல்லியிருக்காரு. ஐயா, தொடர்ந்து கூட்டணி தொடர்பான எதுவும் முடிவு எடுக்கப்பட்டிருக்கீங்க? கூட்டணி தொடர்பாக என்ன நாங்கள் முடிவு செய்யவில்லை. இப்போ தொடர்ந்து ஐயா 2-3 நாட்களா அதாவது திமுக அரசுக்கு எதிரான சில அறிக்கைகளை வச்சிருக்கீங்க. இதுக்கும் கூட்டணிக்கும் எதுவும் தொடர்பு இருக்கும்? எதுவும் தொடர்பில்லை. கூட்டணி பற்றி இன்னும் ஒன்றும் முடிவு பண்ணலை. விரைவில் முடிவு பண்ணுவோம். இப்போ கடந்த காலங்களை போல பாமக வந்து இப்போ அந்த கடந்த காலங்களை பெற்றது போல அந்த இடங்களை வந்து பெற முடியுமா? அதுக்கான சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் உலகமே இயங்குது. அதனால் கூட்டணி தொடர்பு இதுவரை யாராவது பேசியிருக்காங்க உங்களோட நேரடியாக தொலைபேசி பேசினாங்க, பேசிகிட்டு இருக்கோம், பேசுவோம். அப்படியே நம்ம செல்லூர் அண்ணாச்சி கனிமொழி அக்காவுக்கு ஒரு வேண்டுகோள் மாதிரி விடுக்காக, நீங்க வந்து ஆட்சியில் இல்லாத போது கடையை மூடணும் நீங்க 5 வருஷம் முடிய போகுது, எங்க கடையை மூடிய? எங்க அண்ணன் ஆட்சி 2021 வருவாரு, அவர் வாக்களிங்க. இன்னைக்கு இளம் விதவைகள்லாம் அண்ணா திமுக ஆட்சியில, எடப்பாடியார் ஆட்சியில இளம் விதவைகள் இந்தியாவிலே கூடிட்டாங்க. எப்படி பாருங்க, எப்படி ஒரு திட்ட போட்டாங்க பாருங்க. இளம் விதவைகள் இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமான தமிழ்நாடு தான். எங்க அண்ணன் மீண்டும் 2021 ஆட்சிக்கு வருவார். ஒரு சொட்டு மதுபானம் கூட அது கூட இருக்காது. டாஸ்மாக் கடையை முதல் கையெழுத்திலே போட்டுருவார். இது அவங்க மட்டும் சொல்ல, இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது டாஸ்மாக் கடையை மூடுவோம்னு சொன்னார். 3 நேரம் கடையில அதிகமாகத்தான் திறந்தார். அது மட்டுமல்ல, நாளாக்க டாஸ்மாக் கடை இருந்துச்சு, இப்ப விதவிதமான போதைகள் வந்துருச்சு. இன்னைக்கு கஞ்சாக்கள் விதவிதமாக வந்துருச்சு. கஞ்சா போதை நீட்டு தேர்வுடைய சூட்சுமா எங்களுக்கு தான் தெரியும், நாங்க பூரா ஒழிச்சிருவோம் சொன்னீங்கள, எங்க ஒழிச்சிய, எப்போ ஒழிக்க போறிய அப்படின்னு உதயநிதியை பார்த்தும் கேள்வி கேட்காரு நம்ம ஐயா. 5 ஆண்டு நிறைவு பண்ண போது ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரல. இந்த ஒரு செங்கல் நம்ம துணை முதலமைச்சர் எய்ம்ஸ் மருத்துவமனை ஒரு 10 பேருக்கு முடிய போகுது. இவரு ஒரு மருத்துவக் கல்லூரியோட உங்க அப்பா வாங்கி கொடுக்கல. நீட்டு தேர்வு ரத்து என்று சொன்னாங்க, ரத்து பண்ணல. அந்த ரகசியம் அப்பாவுக்கு தான் தெரியும் சொன்னார். அது வெளியெல்லாம் சொல்ல மாட்டான், ஞான சூரியங்களுக்கெல்லாம் தெரியாதுன்றார். இப்ப யார் ஞான சூரியம் என்று அவங்களுக்கே தெரியும். ஆக இதையெல்லாம் மக்களோட விழிப்புணர்வு உருவாக்கின்றவை. மக்களுடைய மறதியை, தமிழக மக்களுடைய மறதியை திமுக பயன்படுத்திக் கொள்கிறது. உங்க ஆட்சி எப்பப்ப வந்தாலும் ஊழல் நிறைந்து போகும். கலெக்ஷன் கரப்ஷன் ஊழல் தான். இதுதான் ஆட்சியில, திமுக ஆட்சியில. நம்ம திருமாண்ணா இருக்கார்ல, அவர் மன்னர்கள் ஆட்சியே எனக்கு ஒவ்வாதுங்க, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேர சோழர் பாண்டியர்கள் பற்றிலாம் கொஞ்சம் பேசினார். இதை பற்றி சீமானண்ட கேட்டால் தான் பதில் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சீமானண்ட போய் கேட்டால் அண்ணன் ரொம்ப பொலைட்டாகவே பதில் சொல்கிறார். நான் என்னுடைய பெருமைக்குரிய என் முன்னோராக நான் பார்க்குறேன். அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன், அவனுக்கு அப்படி ஒரு பேர் இருக்குல்ல, அதில் கூப்பிட வேண்டியது என்ன? சரி, அவர் ராமசாமிங்கிறது என்ன பேரு? என்ன பேரு? அப்பாவுக்கு ராமசாமின்னு இருந்தது, எங்க அண்ணன் மாத்தி தொல்காப்பின்னு வச்சுட்டார்ல. இப்ப ஈவேராவுக்கு ராமசாமி, அந்த பேர் என்ன பேரு? அவர் தான் ஆரியத்தை எதிர்த்தாரு. அப்ப ஆரிய தாய்மொழி சமஸ்கிருதம். அப்ப அதையும் எதுக்குறது தானே பொருள். அந்த பேரையே மாத்திக்கல. ஒரு பேரையே மாத்தாதவரை சமூகத்தை மாத்தினாருன்னு பேசிட்டு அலையிறிய சொல்லுங்க. அப்படியே சீமான் அண்ணாச்சி இன்னொரு விஷயத்தை உவமையோட எடுத்து சொல்லுதாவில்ல. என்னன்னா, திராவிடம்ங்கிறது செத்து போன ஒன்று, அதுக்கு உருவத்தை கொடுத்து உயிரோடு இருக்கிற மாதிரி இப்படி தூக்கி நிப்பாட்டிருக்காங்க. வைதேகி காத்திருந்தால விஜயகாந்த் நிப்பார்ல கிளைமேக்ஸில், அந்த மாதிரி ஒரு நாள் பொத்துருவிட போது அங்கதான் அண்ணன் சீமா சந்தோஷமா நிக்க போறேன்னு சொல்றாரு. செத்து போன தத்துவங்களை வச்சுக்கிட்டு நான் தான் பல முறை சொல்லிட்டேன். வைதேகி காத்திருந்தாலும் உச்சக்கட்ட காட்சி பார்த்திருக்கா? கிளைமேக்ஸ் 2 அடுக்குக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் கொல்லப்பட்டுருவாப்புல. ஆனால் அவர் குத்துயிரங்குற இருக்கும்போது அக்கா ரேவதியை கூப்பிட்டு இந்த வாரம் அந்த அவங்கள கூப்பிட்டு தப்பிச்சு ஓட விடு, என்னை இந்த ஊர் எல்லையில் ஐயனார் கோயிலில் இந்த அருவாலோடு அப்படி நிறுத்திடும். 2 ரீலுக்கு முன்னாடி 2 அடுக்குக்கு முன்னாடி இறந்து போனவர் அப்படி நிற்பாப்புல.
இப்போ இப்படி நிற்கிறது யாரு? திராவிடம். புரியுதா? அப்புறம் கிட்ட ராதாரவியனை வந்து இப்படி வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு வந்து இப்படி நிற்பாப்புல. நின்ன உடனே டேன்னு அப்படி போகும்போது காற்றடிக்கும் போது அப்படியே விழுவாப்புல. அவர் நின்ன உடனே பாய்ந்துக்கிட்டு இருப்பான். இப்படி நீங்கள்லாம் பாய்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த அருவான்னு. அது செத்து ரொம்ப நாளாச்சு. இப்போ ஒரு நாள் விழும்பாரு, சத்துன்னு விழும். அட அப்படிம்பா நீ. அந்த நிலைமை இப்போ வரப்போகுது. அப்படியே அண்ணன் இன்னொரு விஷயத்தை எனக்கு தெளிவுபடுத்துங்க தம்பி. நீங்கள் இந்த கொள்கை தலைவர்கள், அதுக்கப்புறம் இந்த தலைவர்கள் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னீங்களா, எதெல்லாம் யார் யார்கிட்டருந்து எடுத்திருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்க. அப்போ தான் எங்களுக்கு வச்சு உங்களை வச்சு கேள்வி கேட்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். பொதுவாக சொன்ன உடனே எங்களால் சரியாக போக முடியலைங்க அப்படின்னு தம்பியை பார்த்து கேள்வி கேட்காரு. தம்பி பதில் சொல்லுவார் கண்டிப்பாக. அது தம்பியோட தனிப்பட்டவர். கொள்கை தலைவர்கள்னு 5 பேர் பின்னாடி வச்சிருக்காரு. அப்போ அவங்க யாரும் இல்லை. எனக்கு அதெல்லாம் இல்லை. எனக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்கிறாங்க. இப்போ ஐயா எம்ஜிஆரை எதில் எடுத்துக்கிட்டேன், அம்மா ஜெயலலிதாவை எதில் எடுத்துக்கிட்டேன், இப்போ ஊழல் வழக்கில் குற்றஞ்சாட்டுப்பட்டு உள்ளே போனதை எடுத்துக்கிட்டேன். அப்படி இருக்குல்ல. ஐயா எம்ஜிஆர் வந்து முதலாக எல்லாமே பயிற்று மொழி தமிழாக இருந்ததா பயிற்று மொழி ஆங்கிலமாக மாற்றினாரு. அதை நான் வரவேற்று எடுத்துக்கிட்டேன். புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படி முல்லை பெரியாற்று அணை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது. அதை அவர் கேரளாவுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தார். அது எனக்கு பிடிச்சிருந்தது, எடுத்துக்கிட்டேன். அப்படி இருக்கணும். இப்போ நாங்கள் இதையெல்லாம் எடுக்கலை. ஏதாவது சொல்லணும். அம்மையார் ஜெயலலிதாட்ட இந்தந்த முடிவுகள் எனக்கு சரியாக இருந்தது, அதனால எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். இது இல்லாமல் மட்டும் சொல்லக்கூடாதுல்ல. அப்படியே நம்ம சீமா அண்ணனுக்கு இன்னொரு டவுட்டு, பெரிய டவுட்டு வந்துட்டு போச்சு. அதாவது நீங்கள் முதல்ல பள்ளிக்கூடத்து பிள்ளைக்காரர்களுக்கு லேப்டாப் கொடுத்திய, இப்போ இந்த காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் கொடுக்கிய. அப்போ இதில் என்ன உள்நோக்கம் இருக்குது? ஓட்டு வாங்கிறது தான். 3000 ரூபா பொங்கலுக்கு கொடுத்திய, முன்னக்கூடியே கொடுக்க வேண்டியானே, இப்போ ஏன் கொடுக்கிய? அதுவும் ஓட்டுக்கு தான். ஆக நீங்கள் ஓட்டுக்கு இப்படியே பண்ணுவிய, நான் வாட்டுக்கு எங்கெங்க கற்றுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு அண்ணன் கொஞ்சம் விரக்தியாக பேசுகிறார். இப்போ மடிக்கணினி 11ஆப்பு 12ஆப்பு படிக்கிற பையங்களுக்கு கொடுக்காம கல்லூரியில் 2ஆம் ஆண்டு, மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? இந்த 11, 12க்கு வாக்குரிமை வரல, இவனுக்கு வாக்குரிமை இருக்கு. அப்போ அவன்கிட்ட கொடுத்தோம்னா தேர்தல் அரசியல். இங்கே பாருங்க தம்பி, போன ஆண்டு கொடுத்துருந்தா அந்த மடிக்கணினியை, அது மக்கள் அரசியல். அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்போ கொடுத்தா அது தேர்தல் அரசியல். இப்போ போன ஆண்டு பொங்கலுக்கு நீங்கள் வேட்டி சேலை அரிசி இந்த 3000 கொடுக்கல, இந்த 3000 கொடுக்கல, 1000 கூட கொடுக்கல. இந்த வாட்டி 3000 கொடுக்கறது காரணம், அடுத்த மாதம் பிப்ரவரி 20க்கு மேலே தேர்தல் அறிவிக்க போகிறான். அப்போ இப்போ கொடுத்தா அது ஞாபகத்தில் வந்து வாக்கா மாறும். இது தேர்தல் அரசியல். இந்த காசை போன ஆண்டு கொடுத்துருந்தா அது மக்கள் அரசியல். விளங்கிச்சா? அப்படியே நம்ம திமுக செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் ஐயாட்டா போய் ஒரு விஷயத்தை கிளாரிட்டியாக அப்படியே முடிச்சு விடுங்கயா அப்படின்னு கேட்டோம். அவர் சொன்னார், இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களும் மேலே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களும் ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு எங்கிட்ட கேட்கவே கிடையாது. அவங்க ஓட்டுக்கு அங்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் எங்களால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த யூகத்துக்கும் பதில் சொல்லி பிரச்சனையில் மாட்டிக்க நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு செய்தி தொடர்பாளர் அப்படியே செய்தியை போட்டு போயிட்டார். 2004 காங்கிரஸ் எங்களோட கூட்டணியில் இருக்காங்க. எந்த தேர்தலையும் அவங்க வந்து எங்கள்கிட்ட ஆட்சியில் பங்கு கேட்கல. 2006 எங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்த நேரத்தில் கூட அவர்கள் வெளியிலிருந்து எங்களை ஆதரித்தார்களே தவிர இதை கேட்கவில்லை. இப்பொழுது அவர்களில் தலைமை இதை பற்றி பேசவில்லை. அவர்கள் பேசவில்லை. அதை நான் சொல்றேன். எங்களை பொறுத்தவரை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமையோ அல்லது மாநில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையோ இது குறித்து பேசினால் எங்கள் தலைவரோடு பேச வேண்டும். அப்பொழுது அது குறித்து முடிவெடுத்துக் கொள்வார். மற்றவர்கள் பேசுவது நாங்கள் அதற்கு பதில் சொல்ல முடியாது. அடுத்து நாம சொர்க்கமே என்றாலும் சொல்லி சொர்க்கத்துக்குள்ள உள்ள போறோம். சென்னையில் இந்த செல்லப்பிராணிகள் கண்காட்சி நடத்துகிறாங்க. அதில் விதவிதமான நாய்கள் எல்லாம் ஒய்யார நட ஓட்டு என்னென்னமா பண்ணுது. ஆமாம், இந்த வெளிநாடுகளெல்லாம் செல்லப்பிராணினா பாம்பு, எலி, முதலை இந்த மாதிரிலாம் வளர்க்குறாங்களே, இங்கேயே அப்படி வளர்க்க மாட்டாங்கன்னு ஒரு டவுட்டும் கூடவே வருது. இருந்தாலும் இது நல்லா இருக்கு, பார்த்துருங்க.
நீங்கள் எங்களை பிடிச்சி இதுதான் அப்படின்னு இது பண்ணாலும் நாங்கள் சமத்துவத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கோம்யான்னு காட்டுறது தான் புதுக்கோட்டையில் நடந்த பள்ளிவாசல் திறக்காக மக்களெல்லாம் இந்து மக்கள்ல எல்லாரும் சகட்டு மழைக்கு சீரெடுத்து கொண்டு போய் பள்ளிவாசலில் வச்சிருக்காங்க. இதை தான் பல பேர் கண்ணை உறுத்துதுன்னு சொல்லுதாவே பாருங்க. ஐயா, ஒரு வண்டிக்கு இன்னொரு வண்டிக்கு இடையில ஒரு 10 மீட்டர் இடைவெளி வேணும் அப்படின்னு சொன்னா நம்மால 10 இன்ச்சு இடைவெளி கூட விடுறதில்ல, அப்படியே ஒட்டிக்கிட்டு வர்றது. ஆலங்குளத்து பக்கத்துல தம்புடு மோதிருச்சுலாம் பஸ் வேணும். ஏன் இப்படி அக்கப்போர் பண்ணுதியே? ஏன் பிரேக்கா அடிச்சா வண்டி அந்த ஸ்பீடுக்கு நிக்காதுன்னு தெரிய வேண்டாமா? உங்களோட பெரிய எமத்தா இருக்கு ஐயா. 10 இல்லையா 20 அடி தள்ளி வாங்க ஐயா. அடுத்து நேராக அழகிய உலகத்துக்குள்ள ஹாங்காங் வரைக்கும் போகிறோம். குதிரையெல்லாம் வச்சு ஏகப்பட்ட கண்காட்சியை வச்சுருக்காங்க. குதிரை சும்மா பார்க்கறதுக்கே சும்மா அப்படி இருக்கும். அதுலேயும் இந்த மாதிரியான குதிரைகள்லாம் பார்க்கறதுக்கு அழகழகாக இருக்கும். ஏறணும்னு நினச்சிடாதியே, தூக்கி எடுத்து மட்டமெல்லாம் கீழே ஓட்டுறாமா. எவ்வளவு ஒரு விஷயம் இருந்தாலும் சீனாவில் விழாவுக்கு மட்டும் பஞ்சமே கிடையாதுங்க. இப்போ வசந்த கால திருவிழான்னு கொண்டாடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நார்மலாக விளக்கு திருவிழான்னு வச்சு ஏகத்துக்கும் பண்ணுவாங்க. வசந்த கால திருவிழாவிலையும் விளக்கெல்லாம் போட்டு ஏகத்துக்கும் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ஒரு முக்கிய அவங்க நோக்கம்னா, உலகத்தில் எங்கே இருந்தாலும் சீனாவுக்கு வந்துருங்கன்னு சொல்லாமல் சொல்லுதாக ஓல் இருக்கு. வாங்க அதை ஒரு பார்ப்போம். அடுத்து சைனாக்காரர் இன்னொரு விஷயத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விமான கண்காட்சி எல்லாம் நடக்க போது போலுக்கு அந்த விமானத்தில் எப்படியெல்லாம் குட்டிக்கரண் அடிக்கலாம், எப்படி ஸ்வங்கின்னு பறக்கலாம், என்னென்னலாம் பண்ணலான்ற மாதிரி ஒரு ட்ரையல் பார்த்துருக்காங்க. அந்த ட்ரையலே அப்படி இருக்குதுன்னா பார்த்துக்கிடுங்களா. அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.